தமிழ்நாட்டு மக்களுக்கு வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? 2026 எலெக்ஷன் எப்படி போய்கிட்டுருக்கு? நல்லா போய்கிட்டுருக்கா? கொஞ்சம் கவனித்து பார்த்து ஓட்டு போடுங்க மக்களே. நான் பெருசு நீ பெருசு, அதாவது அரசியல்வாதி இந்த கட்சி பெருசு அந்த கட்சி பெருசுன்னு ஓடுவான். சமுதாய ரீதியாக பார்த்திங்கன்னா நான் பெருசு நீ பெருசு, இந்த ஜாதி பெருசு அந்த ஜாதி பெருசுன்னு ஓடுவான். ஒரு ஜாதிக்குள்ளே என் குடும்பம் பெருசு உன் குடும்பம் பெருசு அப்படின்னு ஓடுவான். சரி, உன் குடும்பம் ஜெயிச்சிருச்சு என் குடும்பம் ஜெயிச்சிருச்சுன்னு பார்த்தா வளசல் அப்படின்னு சொல்லி ஓடுவான். உங்களுக்கு புரியுதா? எதுக்கு ஓடுறோன்னு எனக்கு தெரியாது, எதுக்கு பேசுகிறான்னு வீட்டில் உள்ள பொம்பளைகளுக்கு தெரியாது. இந்த ஸ்கூலில் சேரு அந்த ஸ்கூலில் சேருன்னு வீட்டில் உள்ள பொம்பளை பேசிடுவான். ஆம்பளை ஓடிக்கிட்டே இருப்பான். பார்த்துக்கோங்க. என்ன மாதிரி 1000 பேர் வெளிநாட்டில் கடந்து கஷ்டப்படுறான். மக்களே, இலவசம் கொடுக்கானா உங்கள்கிட்ட பிடுங்கிறதுக்கு தான் இலவசம் கொடுக்கான். நான் ஆரம்பத்திலே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், தமிழரசன் சொல்லி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். எலெக்ஷன் டைமு எல்லா கட்சிக்காரனும் காசு கொடுக்க ட்ரை பண்ணுவான். காசை வாங்காதீங்க. நம்ம தெருவுக்கு ஒவ்வொரு தெருவுக்கும் உடற்பயிற்சி கூடம் ஒன்று ரெடி பண்ணுங்கள். லைப்ரரி ஒரு ரூமு மாதிரி ஒன்று ரெடி பண்ணுங்கள். இடம் இல்லைன்னா கூட ஒரு 10 சென்ட் இடத்த ஒவ்வொரு சமுதாயத்துக்காரனும் வாங்குங்க. எல்லா சமுதாயமும் சேர்ந்தால் தான் நம்ம ஒரு ஊர் சேர்ந்தால் தான் ஒரு நாடு, அதாவது ஒரு டிஸ்ட்ரிக் சேர்ந்தால் தான் ஒரு இடம். இந்த மாதிரி ஒரு இது இருக்குது. அதுக்கப்புறம் தான் நாடு எல்லாமே. என்னை பொறுத்தளவு நம்ம தமிழர்கள் சரியா, எல்லா மதத்துக்காரனும் எல்லா ஜாதிக்காரனும் வாழ்ந்தாலும் நான் பேசுகிற மொழி தமிழ். சரியா, ₹10 காசு கொடுக்காமல் ஒரு மனுஷன் 15 வருஷமாக கத்திகிட்டே இருக்கான். அந்த மனுஷனை கொஞ்சம் பாருங்கள். இல்லை நான் அப்படி தான் காசு வாங்கிட்டு ஓட்டு போடுவேனாலும் போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை. நான் இப்போ கத்துற மாதிரி என் மகனும் வெளிநாட்டில் கத்துவான். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா பொருளாதாரம் நாட்டில் கிடையாது, எதுவுமே கிடையாது, எல்லாத்தையும் அடித்து கொண்டு போயிட்டான். கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். நீ என்னடா நாம் தமிழருக்கு ஒரு விஷயத்த சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு புரிதலோட ஒரு பேச்சுங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதன் ஒரு மாதிரி மாறிக்கிட்டே இருக்கணும். அதாவது எண்ணம் போல் வாழாத எண்ணி வாழன்ட்ருக்கான். என்னை பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில் நான் எண்ணி வாழ்கிறேன், பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஒரு பக்கம் ஜாதிக்கு ஓடினேன், ஒரு பக்கம் வளசலுக்கு ஓடினேன், ஒரு பக்கம் சொந்தக்காரனுக்கு ஓடினேன், ஒரு பக்கம் நான் தான் பெருசுன்னு ஓடினேன். உண்மையிலே ஓப்பனாக சொல்கிறேன். அப்படின்னு நான் நினச்சி ஓடல, இருந்தாலும் சொல்கிறேன். நான் சொல்கிறதான் சரி, நான் சொல்கிறதான் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒரு மனிதன் என்றைக்குமே எல்லா விஷயத்தையும் கற்றுக்கவும் முடியாது, கற்றுக்க முடியவே முடியாது. எனக்கு தெரியாத விஷயம் கண்டிப்பாக என் மகனுக்கோ மகளுக்கோ தெரியும், புரியும்னு நினைக்கிறேன். அதாவது 5ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைக்கு தெரியாத விஷயம் எனக்கு தெரியாது. இதுதான் உண்மை. பார்த்து ஓட்டு போடுங்க. வாழ்க வளமுடன். இன்று போல் என்றும் தமிழ் வாழட்டும். நாம் தமிழர். நண்பா, ப்ளீஸ் பார்த்து ஒரு விஷயத்தை பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.